அன்பான உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காஃபி வைக்க போகிறேன். காஃபி வச்சாச்சு உறவுகளே. இனிமேல் நம்ம சேனலில் வந்து டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் உறவுகளே. எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து காஃபி அடுப்பில் வச்சாச்சு. வச்சுட்டு சீனி போடலான்னு பார்த்தா பக்கெட் எடுத்து கொஞ்சமாக தான் சீனி இருந்தது உறவுகளே. கொஞ்சமாக சீனி போட்டாச்சு. நீங்களாம் காஃபி குடிச்சிட்டிங்களா உறவுகளே? நான் இப்போ தான் எந்திரிச்சேன் 6 மணிக்கு. அதான் காஃபி அடுப்பில் வச்சு சீனி போட்டாச்சு. காஃபி தூள் இல்லை உறவுகளே, அதனால் வந்து டீ தூள் போட்டேன். இப்போ 2 நாளாகவே நான் டீ தான் போட்டுட்ருக்கேன். காஃபி தூள் இல்லை, வாங்கலை. அதனால் டீ போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு டீ போடுறேன். உங்களுக்கு காஃபி பிடிக்குமா இல்லை டீ பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ டீ தூள் போட்டாச்சு. காஃபி அடுப்பில் வச்சுட்டு நான் போய் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன். டீ கொதிச்சிருச்சு. அதில் டீயை வடிகட்டி எடுத்துக்கலாம். கேமராவில் தெரியல வரவில்லை, அதான் ஸ்டாண்டை தள்ளி வச்சிட்டு இருந்தேன். என்னடா இப்படி முறைச்சி பார்க்குறேன்னு பார்க்காதீங்க. அப்புறம் டீயை வடிச்சிக்கிட்டாச்சு. டீயை வடிச்சிட்டு அப்புறம் என்னங்க, மில்க் பிஸ்கட்டும் டீயும் ஆற்றி குடிக்க வேண்டியது தான். ஒரு ஆற்றிட்டு சின்ன பையனும் நானும் எங்கள் மாமியார் 3 பேரும் சேர்ந்து டீ குடிப்போம். யாரெல்லாம் வீட்டில் ஃபேமிலியோடு உட்காந்து டீ குடிப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த ஃபேமிலியோடு உட்காந்து பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். காஃபியை ஒரு ஆற்றியாச்சு. வாங்க என் அன்பான பாசமான உறவுகளே, காஃபி குடிக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சு முடிச்சுட்டு லைவ்லாம் போட்டு முடிச்சுட்டு சாப்பாடும் அடித்தாச்சு உறவுகளே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் குழம்பு ஃபஸ்ட்டு சட்டி வச்சுக்கிட்டாச்சு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுட்டு பெருஞ்சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு எல்லாம் போட்டு ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகா, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தாங்க சிக்கன் குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக. இங்கே யாரெல்லாம் எப்படி சிக்கன் குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். இப்போது வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கி வந்துட்டுருக்கு. நல்லா வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து கொஞ்சமாக சிக்கன் கிரேவியும் இன்றைக்கி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எலும்பு சாதம் வைக்க போகிறேன். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. தக்காளியும் சேர்த்து நான் ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன். அதில் ஒரு 1.5 தக்காளி இப்போ போட்டிருக்கேன் பொடியாக நறுக்கி. அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா கறி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, எலும்பு தான் அதிகம். இப்போ எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, ஸ்பைசஸ், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த எல்லாம் வதக்கின அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கறியை மிக்ஸ் பண்ணி விட்டால் கறியில் வந்து நல்லா அது வந்து இன்க்ளூட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டும் வேக வச்சு மூடி வச்சாச்சு. நான் உப்பு போடலை உறவுகளே, உப்பு போட்டால் நாட்டுக்கோழி கறி சீக்கிரம் வேகாது. இப்போ வந்து மசாலாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து வதக்கியிருக்கேன். இப்போ வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம சிக்கன் நல்லா வதக்கி ஒரு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லாவே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் வேக விடணும், ஏன்னா நாட்டுக்கோழி வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக வேகாது. இப்போ வந்து எல்லா மசாலா ஆட் பண்ணி தண்ணிலாம் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து உப்பு பார்க்குறேன். உப்பு நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். கரெக்டாக இருந்தது நான் போட்டது.
நான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தேன் உறவுகளே, குழம்பு இப்படி ஆயிருந்துச்சு. இனிமேல் நம்ம தேங்காய் ஊற்றணும். குழம்பு இப்போவுமே மீனி ஒரு கெட்டி பதத்துக்கு வரல, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு சால்னா இருக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய் உள்ளது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் வந்து எலும்பு மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துருந்தாங்க. உள்ளே இருந்தது எலும்பு பாருங்கள் எப்படி வந்து நெய்யாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து ஃபைனலாக நம்மளோட சிக்கன் கிரேவி இதாங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோடய ஸ்டைலில் நான் வச்ச சிக்கன் கிரேவி இதாங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோன் வந்துருச்சு உறவுகளே. ஏன்னா எலும்பு சால்னா வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போதே எங்கள் அம்மா கால் பண்ணிட்டாங்க உறவுகளே. அதோட வீடியோ எடுக்க முடியல உறவுகளே, சாரி உறவுகளே. அதனால் குழம்பெல்லாம் கூட்டி வச்சதுக்கப்புறம் வீடியோ எடுத்திருந்தேன். எதுவும் நினச்சிக்காதீங்க உறவுகளே, ஓகேவா? இதாங்க எலும்பு சால்னா. கொஞ்சமாக மஞ்சள் சீரகம் அரைச்சி ஊற்றிருக்கேன், மசாலா போட்டு. உருளைக்கிழங்கு இல்லை, உருளைக்கிழங்கு தான் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். வந்து குழம்பு கொதிச்சிருச்சு, கொஞ்சம் மூடி வச்சுட்டு பார்க்கலாம். இது நம்மளோட சிக்கன் கிரேவி குழம்பு அண்டு சால்னா. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இனிமேல் டெய்லி வந்து ஒரு வீடியோ வரும். நெக்ஸ்ட்டு சமையல் வேலை முடிஞ்சிருச்சு உறவுகளே. அதுக்கப்புறம் வந்து துணி துவைக்கிற வேலை இருந்தது, ஊற வச்சுருந்தேன் காலையிலேயே. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வந்து கல் தான் உறவுகளை கீழே போட்டு துவைச்சோம், ரொம்ப குனிஞ்சு துவைக்கணும். அப்புறம் வந்து நான் கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது மாதிரி கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் கொத்தனார்ட்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு கட்டி கொடுத்துருந்தாங்க. உட்காந்துக்கிட்டே துவைக்கலாம், நல்லாயிருக்கும் துவைக்கிறதுக்கு. ரொம்ப குனிஞ்சிக்கிட்டு துவைக்கிற மாதிரி இருக்கும், இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை உறவுகளே, கையால் தான் துணி துவைக்கணும். ஊற வச்சுருந்தேன் காலையில் எழுந்திரிச்சோன்னையும். இப்போ வந்து துணியை வேகமாக எல்லாத்தையும் துவைச்சிக்கலாம். ஊற வச்சதுனால பாதி அழுக்கு போயிடும் உறவுங்களே. அதனால் லைட்டாக சோப்பை போட்டு டம்னு 2 அடி அடித்தோம்னா அழுக்கு முறை ஓடி போயிடும். இப்போ துணியை பூரா துவைச்சி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு துணியுமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ காய போட்டுக்கிட்டு இருக்கேன் உறவுங்களே. கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது, கேமரா அந்த பக்கம் சைடு வாங்கிடுச்சு. துணி காய போட்டு வந்தேன், பயங்கரமான வெயில், வயிறு பசிச்சிருச்சு. அதோட கொஞ்சமாக சாப்பாடு வச்சு நம்ம வச்ச சிக்கன் கிரேவி கூட்டும் வச்சு சாப்பிட்லாம்ட்டு சோறு வச்சிட்டு இருந்தேன் உறவுகளே. சோறு வச்சு கொஞ்சமாக சிக்கன் கிரேவி வச்சுக்கிட்டாச்சு. பாருங்கள் நம்ம சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு. உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள் உறவுகளே. இப்போ நான் நல்லா சாப்பிட போகிறேன் உறவுகளே. வாங்க உறவுகளே, எல்லாருமே சாப்பிட்லாம், என் சொந்தங்கள் அனைவருமே வாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு சாப்பாடு, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு போய் டிவி பக்கத்தில் போய் உட்காந்தா சரிகமபா சீசன் கிராண்ட் ஃபினாலே ஓடிச்சு. நான் அதை பார்க்கவே இல்லை போன வாரம். அதுக்கப்புறம் அந்த ஃபினாலே யார் ஜெயித்தாங்க, வின் பண்ணாங்கன்னு பார்க்கலான்ட்டு போனேன். இந்த பொண்ணு செம்மையாக பாடுவாங்க. இவங்க தான் வந்து டைட்டில் வின்னருங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன உறவுகளை பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம துணியை துவைச்சி போட்ட துணியும் காஞ்சிருச்சு உறவுகளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.